கடந்த பதிவில் நமது மானசீக உடலை நாம் நேசிப்பவரின் ஸ்தூல உடலோடு இணைக்க நமது மனதை ஓய்வு பெறச் செய்யும் போது கிடைக்கும் அமைதி நிலையில் உண்டாகும் தெளிந்த அறிவை வைத்து இணைக்க முடியும் என்று பார்த்தோம். சர்வ பிரபஞ்சத்தையும் இணைக்கக்கூடியதுதான் சப்தம், ஒளி. இது எல்லா இடங்களிலும் உள்ளது. அதில் ஸ்தூலமாக உள்ள அந்த ஜட பொருளில் இருந்து வருவதுதான் ஈர்ப்பு சக்தி. ஈர்ப்பு சக்தியின் மூலம் உருவாகுவதுதான் அக்னி. இந்த அக்னியின் ஆற்றல் உடலில் குறையும் போது நமது உடல் பிரகாசமாகிறது. நமது காதல் உணர்வுகளும் பிரகாசமாகிறது. இந்த அக்னிதான் நம்மை அவசரப்படுத்துவது, தவறான காரியங்கள் அனைத்தையும் செய்ய தூண்டுவது. அக்னியை நமது புலன்களை அடக்குவதன் மூலம் குளிர்விக்க முடியும். அதனை ஒரு கட்டுக்குள் வைக்க முடியும். இப்படி புலன்களை அடக்குவதுதான் மன ஒருமைப்பாடு, மன அமைதி. பிறகு மனம் அமைதி அடைந்து அறிவு செயல்பட ஆரம்பிக்கும். மனம் அமைதி அடைவதை எப்படி உணர்வது என்றால், நமது பேச்சு என்பது மிகவும் தூய்மையாக மாறிவிடும். நாம் உண்மையை மட்டுமே பேச ஆரம்பிப்போம். பூமியில் வாழும் மனிதர்கள் அனைவருக்கும் கர்ம வினையின் காரணமாக அசுத்தமான பேச்சுதான் இருக்கும். வாக்கு சுத்தம் என்பது யாருக்குமே இருக்காது. ஆனால் மனம் அமைதி அடைந்து அறிவு உதயமாகும் போது அவர்கள் பேச்சும் பேச்சுக்கள் யாவும் உண்மையாக மட்டுமே இருக்கும். மகரிஷிகள், மகான்கள் அனைவரும் பல ரகசியங்களை, படைப்பின் ரகசியங்களை இந்த உண்மையான அறிவின் மூலம் வாக்கு சுத்தமாக மாறும்போதுதான் கண்டறிந்தார்கள். அவர்கள் பேசும் பேச்சுக்களை மாற்ற முடியாது. அவர்கள் வாக்கில் பொய் என்பது இருக்காது. பெரும்பாலும் மற்றவர்களின் ஈர்ப்பில் நாம் சிக்கிக்கொள்கிறோம். அவர்கள் நம்மை ஈர்த்து வைத்திருக்கிறார்கள். ஒரு விதத்தில் இந்த ஈர்ப்பு தான் நமது உடலையும் உயிரையும் காவல் காக்கிறது. இந்த ஈர்ப்பு நமது உடலுக்குள் நாம் விடும் மூச்சின் வழியாகத்தான் உள்ளே செல்கிறது. இதுதான் அக்னியை உருவாக்குகிறது. நம்மை எண்ணங்கள் வழியாக வெளிச்செயலுக்கு தள்ளுவதும் இந்த ஈர்ப்பு தான். ஆனால் நாம் உள்நோக்கி பயணிக்கும் போதுதான் வெற்றி கிடைக்கும். நமது மனம் அமைதி அடைந்து அறிவின் வசம் செல்லும் போதுதான் நமது காதலுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். மன ஓய்வை அடையும் போது பேச்சு சுத்தமாகும் என்பதை பார்த்தோம். இதற்கு அடிப்படை தான் சப்தம், அதாவது நாம் நேசிப்பவரின் பெயர், நாமம். இந்த பெயரை நாம் உச்சரிக்க பேச்சு ஒருநிலைப்படும், புலன்கள் அடங்கும், அக்னி குறையும், எப்போதும் அவரது சிந்தனை வரும். பிறகு மனம் ஓய்வு பெறும். பிறகு நாம் உள்நோக்கி பயணிப்போம். பிறகுதான் அவரது மானசீக உடல் நமது ஸ்தூல உடலோடு இணைய ஆரம்பிக்கும். இதில் அவரது பெயர், உள்நோக்கி பயணிப்பது, மன அமைதி இவைகள் மிகவும் முக்கியம். ஏனென்றால் வெளிநோக்கி நாம் பயணித்தால் அனைத்தும் கெட்டுவிடும். அக்னி வந்துவிடும், மன அமைதி குழந்துவிடும். பிறகு எப்போதும் இவரது சிந்தனையில் இருந்து கொண்டு நம்மால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இதுவே நாம் உள்நோக்கி பயணம் செய்தால் எப்போதும் இவரது சிந்தனையில் இருந்தாலும் வெளி உலகின் அனைத்து வேலைகளையும் நாம் எளிதாக செய்யலாம். விஞ்ஞானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசமே இதுதான். விஞ்ஞானத்தில் எவ்வளவுதான் புதிய புதிய விஷயங்கள், புதிய கிரகங்கள், புதிய வசதிகள் எதையும் கண்டறிந்தாலும் அவர்களால் மன ஓய்வு என்னும் நிலையை அடையவே முடியாது. நிம்மதி, மகிழ்ச்சி, ஆனந்தம் போன்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் தொலைவில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் மட்டும்தான் மன ஓய்வு என்னும் நிலை சாத்தியம். இந்த மன ஓய்வு சப்தத்தில்தான் உள்ளது. அது நாம் நேசிப்பவருடைய பெயர்தான். அதனை திரும்ப திரும்ப அவர்கள் அறியாத வண்ணம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு உச்சரிக்கும் போது அவர்களது மானசீக உடலை நினைத்து உச்சரிக்க வேண்டும். இதனால் அகங்காரம் என்பது குறைய ஆரம்பிக்கும். நமது வெளி உடலில்தான் ஈகோ, அகங்காரம் குடிகொண்டுள்ளது. காதல் தோல்வி என்பது அவர்களது மானசீக உடல் நமது ஸ்தூல உடலில் இருந்து பிரிவதுதான். இதைத்தான் காதல் தோல்வி என்கிறோம். இவை இரண்டையும் இணைப்பதுதான் நமது அறிவு. இந்த அறிவு வர வேண்டுமென்றால் மன ஓய்வு மிகவும் அவசியம். மன ஓய்வு வர வேண்டுமென்றால் அவரது பெயரை, அவரது நாமத்தை மட்டும் உச்சரிப்பது மிகவும் அவசியம். மேலும் பதிவுகளை நாளை பார்க்கலாம். நன்றி.